நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். அன்னைக்கு ரேஷ்மாவை கொன்னது வர்மா தான். என்னாலையும் இதை நம்ப முடியல சார். ஆனா அங்க முகத்தை மறைச்சிட்டு ஒருத்தர் இருந்தான். சிவா சொன்ன மாதிரி அவன் தான் வர்மாவா? அப்போ அன்னைக்கு பைரவி சுட்டது நான் ஏற்கனவே சொன்னதுதான் சார். இன்னைக்கு சிவாவை அடிச்சது பைரவி சாவுக்கு காரணமா இருந்தது வர்மானா, அன்னைக்கு பைரவி ஷூட் பண்ணது வர்மா இல்ல, வர்மாக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தனா தான் இருக்கணும். என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல சார். ஆனா அவன் பேசினது என் காதுல விழுந்துச்சு. நிச்சயமா அவன் தான் வர்மா. அன்னைக்கு நம்ம ரேஷ்மாவை அவன் கொன்னப்ப கூட நமக்கு அவன் வர்மா தானான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்போ அது வர்மா தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ வர்மா இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கான். அவன் என்ன தேடி வர ஆரம்பிச்சிட்டான் சார். நம்ம டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரா இறந்துட்டு வரான் ஏடி. அன்னைக்கு ரேஷ்மா, இன்னைக்கு பைரவி, அடுத்து யாருன்னு தெரியல. இல்ல சார், இதுக்கப்புறம் யாரையும் நம்ம இழக்க மாட்டோம், இழக்கவும் விட மாட்டேன். ஐலி, அந்த வர்மாவை சாதாரணமா எடை போட வேண்டாம். அவன் ரொம்ப டேஞ்சர். இந்த தடவை கபிலனை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்காம காப்பாத்த போறதே நாங்க தான். ஆமா சார், கபிலனை சுத்தி எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு அவன் நம்பினாதான் அவன் வர்மா சொன்ன வேலையெல்லாம் ஃப்ரீயா பண்ணுவான். அதான் நமக்கும் வேணும். அப்பதான் நாம அவனை வச்சு வர்மாவை பிடிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க கபிலனை ஃபாலோ பண்றது தெரிஞ்சா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமே. கண்டிப்பா அவனுக்கு சந்தேகம் வராது சார். ஏன்னா இந்த தடவை நாங்க பண்ண போற பிளான உங்ககிட்ட கூட சொல்ல போறது இல்ல. ஏடி, என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்க சீனியர் ஆபீசர். சாரி சார், ரேஷ்மாவுக்கும் பைரவிக்கும் நடந்தது உங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவங்க போனது எங்க குடும்பத்துல ஒருத்தர் போன மாதிரி தான் வலிக்குது. ஆனா உங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு குடும்பமே போன மாதிரி ஆயிடும் சார். வாங்க குழந்தனாரே, நீங்க இல்லாததுதான் குறை. மத்தபடி ஃபங்க்ஷன் சூப்பரா போச்சு. கேள்விப்பட்டேன். நான் இல்லைனாலும் எனக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும். இன்னும் சொல்ல போனா நான் இங்க இல்லாதனால தானே என்னென்னமோ நடந்திருக்கு. என்ன குழந்தனாரே, ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை? நீங்க செஞ்ச காரியத்துக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? நீங்க கோவப்படுற மாதிரி நான் என்ன செஞ்சேன்? அண்ணே, உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குழந்தனாரே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து பிடி கொடுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும்? நான் இல்லாத நேரமா பார்த்து இந்திராணி கிட்ட இருந்து கபிலன் பேருக்கு சொத்தை மாத்தி எழுத பாத்தீங்கல்ல, அது தப்பு இல்லையா? எப்படி நீங்க உங்க மகன் பேர்ல சொத்து எழுதி கேட்கலாம்? அதுவும் நான் இல்லாதப்ப கேட்டிருக்கீங்க. இதுவே நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க இப்படி தைரியமா கேட்டிருப்பீங்களா? இல்ல நான் தான் உங்களை சும்மா விட்டுருப்பனா? அதான் எதுவும் நடக்கல. அந்த விளங்காத பையன் செழியன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டான். அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான். ஆனா நீங்க செஞ்சது தப்பு தானே. அந்த செழியன் வரலனாலும் நான் உங்களுக்கு அந்த சொத்தை சேர விட்டுருக்க மாட்டேன். என்ன அண்ணி, கழட்டி விட பாக்குறீங்களா? உங்களுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சிருப்பேன். அதெல்லாம் இந்திராணிக்கு தெரிஞ்சா முதல்ல நம்ம 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. யோ குழந்தனாரே, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானா பேசுறேன்? நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. எல்லா தப்பையும் நாம 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம். அதுவும் இந்த சொத்துக்காக தானே செஞ்சோம். இங்க பாருங்க நீ, இப்ப வரைக்கும் நான் உங்களை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அப்படி மட்டும் நான் நினைச்சிருந்தா என்னைக்கே உங்களை நான் கழட்டி விட்டுருப்பேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ குழந்தனாரே, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை பத்தி யோசிக்காமலாம் எதுவும் செய்யல. நான் கபிலனுக்கு கேட்டது இந்திராணி பேர்ல இருக்கிற சொத்தை மட்டும்தான். ஆனா இந்திரா
அவளோட அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை உங்க அண்ணன் பேருக்கு அவ தான் மாத்தி எழுத சொல்லிட்டா. நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் உரிமையா கேளுங்க. அப்போ உங்களுக்கு அவர் கொடுத்துதானே ஆகணும். இது தெரியாம இவ்ளோ நேரமா என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கீங்களே குழந்தனாரே. உங்களை போய் நான் ஏமாத்த நினைப்பேனா? என்னமோ போங்க. இல்ல, அவன் வெறும் டீச்சர் மட்டும் இல்ல, அவன் ஃபைட் பண்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அதை விட அவனும் அந்த பைரவி மாதிரியே சாவுக்கு பயப்படாதவனா இருக்கான். அப்படின்னா அவனும் போலீஸா? அவனும் அந்த ஏடியோடைய அண்டர் கவர் டீம்ல ஒருத்தரா இருப்பானோ? டேய், என்னடா நான் பாட்டு புலம்பிட்டு இருக்க, நீ பார்த்துட்டு நிக்கிற? ஏதாவது சொல்லி தொலைடா. பாய், இத்தனை நாளா இங்கே தானே இருந்த? என்ன நடந்துச்சு சொல்லு. பாய், எங்களுக்கு ஒன்றும் புரியல பாய். உங்க ஜூனியர் இருந்தப்போ எதுவாக இருந்தாலும் அவரே தான் முடிவெடுப்பாரு. எங்களை வேலை செய்ய மட்டும்தான் வச்சிருப்பாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன செய்ய போறாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது பாய். ஏதாவது முக்கியமான வேலைன்னா உங்களை மாதிரியே அந்த கபிலனை தான் கூப்பிட்டு பேசுவாரு. அடிக்கடி அவங்க 2 பேரும் தான் தனியா பேசிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அந்த ஏடி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. இந்த வர்மா எதிரியுமே யாருக்கிட்டையுமே இதுவரைக்கும் தோத்ததில்ல. ஆனா இவ டஃப் கொடுக்குறா. ஒரு நிமிஷம் சார். யாரு? உங்களை பார்க்க அந்த லாகூர் பார்ட்டி வந்திருக்காங்களா சார்? வர சொல்லு. அவங்கள வர சொல்லுங்க. வணக்கம் பாய். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காரு. எப்போ இந்தியா வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டேன் பாய். உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயமா என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? பாய், ஒரு பெரிய டீல் வந்திருக்கு பாய். அதை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும். டீல் பக்காவாக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு 3000 கோடி கிடைக்கும். என்ன டீல்?